சசிகுமாரோட மயிலாடு மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. பராசக்தி மூவில ஸ்டீலியில் அவங்களுக்கான டப்பிங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ கூட விட்டுருக்காங்க. தமிழ் அண்ட் தெலுங்குன்னு 2 லாங்குவேஜுக்கு இவங்க தான் டப் பண்றாங்க. ஜனவரி 14 மூவி ரிலீஸ் ஆகும். கார்த்தியோட வாவாத்தியர் படத்துக்கான பேச்சருக்கு ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குன்னு நேற்றுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன். படம் தள்ளி போகுமா என்னன்னு தெரியலன்னு. இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இந்த படம் டிசம்பர் 5 இருந்து டிசம்பர் 12 தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா மூவிக்கான பேச்சருக்கு ஷூட்டிங் போறதுனால. சூர்யாவோட ஆக்டிங்ல அடுத்து வரப்போற மூவிஸ் எல்லாம் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கருப்பு மூவி தான் ரிலீஸ் ஆகும். இந்த மூவிக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் சென்னை EVP ஃபிலிம் சிட்டில ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபைனல் ஸ்டெட்ரோல் ஷூட்டிங் இது. இதோட படத்துக்கான ஷூட்டிங் முடியுது, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் படத்தோட அடுத்த சாங்கும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து சூர்யா 46 பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ஃபைனல் ஸ்டெட்ரோல் ஷூட்டிங் மட்டும் தான் இருக்கு. சூர்யா இந்த கருப்பு படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்க போயிட்டாருன்னா இதுக்கான ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிடும். இதோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த மாசம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து சூர்யா 47 பொறுத்த வரைக்கும் மூவிக்கான செட் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 2 படத்துக்கான ஷூட்டிங்குமே முடிய போகுது. அடுத்த ஒரு போக போற படம் இந்த படம் தான். அடுத்த மாசத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. சூர்யா மூவிஸ்ல இருந்து அடுத்தடுத்து பேக் டு பேக் அப்டேட்ஸ் வரப்போகுது. இதுக்கு அடுத்து சூர்யா 48, 49 பத்திலாம் கேட்காதீங்க. ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. இப்போதைக்கு இது வரைக்கும் மட்டும்தான் அப்டேட் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த அப்டேட் வந்தா நானே சொல்றேன். காந்தா 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்டா இப்போதைக்கு வர வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா காந்தா படமே அந்த அளவுக்கு பெருசா இப்போதைக்கு போகல. ரொம்ப ஆவரேஜா தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னா அந்த படத்துக்கு பார்ட் 2 எடுக்கிற ஐடியா இல்லைன்னா கூட ஃபியூச்சர்ல அதுக்கு பார்ட் 2 எடுப்பாங்க. அதே ஒரு படம் மோசமா போச்சுன்னா பார்ட் 2 எடுக்கிற ஐடியா இருந்தாலுமே அந்த ஐடியாவை டிராப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப காந்தா படம் போய்கிட்டு இருக்கு. ஜெயிலர் 2 ஜூன் 12 ரிலீஸ் ஆகும்னு கூகுள்ல போட்டிருக்கு. இது உண்மையானு கேட்டிருக்காரு. இது சூப்பர் ஸ்டார் அபிஷியலா சொல்லிட்டாரு. நானும் அதை அன்னைக்கே சொல்லிட்டேன். அவர் சொன்ன அன்னைக்கு ஜூன் 12 இந்த மூவி ரிலீஸ் ஆகும்னு சூப்பர் ஸ்டார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. லோக் சாப்டர் 2 ப்ரோமோ தமிழ்ல இல்லையான்னு கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்துமே தமிழ்ல இல்ல. சோ அவங்க தமிழ்ல ரிலீஸ் பண்ணல. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ராஜ்யசபாவோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது ராஜ்யசபாக்கு மற்ற ஸ்டேட்ல எதுவும் பெருசா போட்டி இல்ல. ஆனா தமிழ்ல மட்டும்தான் போட்டி. அதனாலதான் ராஜ்யசபாவோட தமிழ் வெர்ஷன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகல. ஏன்னா ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகுது. எங்க கிளாஷ் ஆனா அதோட ஃபர்ஸ்ட் வசூல் பாதிக்கப்படும். அதனால தமிழ் வெர்ஷன் மட்டும் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகும். மற்ற வெர்ஷன் எல்லாம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது ராஜ்யசபாக்கு. இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கான பதிலும் நான் ஆல்ரெடி வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். சோ கொஞ்சம் பழைய வீடியோஸ் பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்ன நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் விருமாண்டி. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கமெண்ட் இருந்தா கேளுங்க.